இங்க நம்ம ஹீரோ ஹவுஸ் ஓனர் பொண்ணு ப்ரொபோசல் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த பொண்ணை பத்தியான நினைப்பு வந்து போகிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு காஃபி ஷாப் வைக்கிறதுக்கு அங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இனி இந்த மொட்டை மாடியில நீங்க தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து அனுப்பி விட்டுடுறா. நம்ம ஹீரோவும் அக்ரிமெண்ட் பேப்பரோட திரும்ப மேல வந்து இந்த பில்டிங் நான் தான் இன்சார்ஜ், என்ன கேட்காம நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு காஃபி ஷாப் வைக்கிறதுக்காக முன்னாடி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்றத சொல்றா. அதுக்கு ஹீரோ நீங்க சொன்ன டேட்டுக்கு இன்னும் 4 நாள் டைம் இருக்கு, அதுக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க அனுப்பி விட்டுடுறான். இவனும் கிளாஸ்க்குலாம் போயிட்டாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கறான். பார்த்தா மெயின் கேட் ஓப்பன் இருக்கு. சரிண்டு மாடிக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு திரும்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்க்குற நம்ம ஹீரோ காலைல தானே சொல்லிட்டு போனா அதுக்குள்ள திரும்ப வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க வெளியே போங்கன்னு சொல்லி கத்திடுறான். ஆனா இந்த பொண்ணு ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி பெர்மிஷன் வாங்கினதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. இப்போ அதை போட்டு காட்டுறா. அதனால இப்போ நம்ம ஹீரோவை நல்லா கலாச்சி விட்டுடுறாங்க. இப்போ இவனுமே நடந்த விஷயத்தை அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்களை கூட்டு வந்துடுறான். இப்போ குடிச்சிக்கிட்டே அவனை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்ததுமே இவங்களுமே ஃபாரின் சாக்லாம் வாங்கி வச்சு குடிச்சு வெறுப்பேத்துறாங்க. இப்போ எல்லாருமே குடிச்சிட்டு மாடிலேயே மாட்டையாயிடுறாங்க. இப்போ எல்லாருமே ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தன் போதையில நம்ம ஹீரோவோட ரெஸ்ட் ரூம்லயே வாமிட் பண்ணிடுறான். அதை பார்த்து கோவப்பட்டு இப்போ எல்லாருமே வெளியே துரத்திடுறான்.